வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரமில் இருக்கோம். அது காஞ்சிபுரமில் எந்த லொக்கேஷன் அப்படின்னா, ஒரு போர்ஷன் வீடு வந்து ஒரு 12,000 கிட்ட ரெண்ட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு ரெசிடென்ஷியல் லேஅவுட் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லேஅவுட்குள்ளே இந்த பாருங்கள், இங்கே ஒரு 2 போர்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா திருப்பி காட்டுற பாருங்கள். 2 போர்ஷன் இருக்க மாதிரி வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடோட காஸ்ட் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 50 lakhs வரும். நான் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி ஒரு வீடு ஒரு 50 லட்சத்தில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், 2 போர்ஷன் இருக்க மாதிரி வீடு. ஒரு போர்ஷன் 12,000, நீங்கள் 2 போர்ஷன் ரெண்டல் விட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 24,000 கிட்ட உங்களுக்கு ரெண்டல் மட்டுமே கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு நீங்களும் இந்த லேஅவுட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கங்க. ஸோ இந்த லேஅவுட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ஷலோட அர்காடியா ஏரோசிட்டி அந்த லேஅவுட்டில் தான் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்க மாதிரி வீடு ஒரு 50 lakhs பட்ஜெட் வருது. ஸோ உங்களுக்கு சிங்கிள் போர்ஷன் இருக்க மாதிரி வீடு வேணும்னா லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு 25-26 அந்த பட்ஜெட் ரேஞ்சிலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சில் தான்ப்பா நான் வீடு பார்க்குறேன், நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இம்மீடியட்டாக கிளம்பி அர்காடி ஏரோசிட்டி வாங்க. இந்த லேஅவுட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக இந்த லேஅவுட்டை சுற்றி பார்த்து நல்லா எடுத்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடுனா நீங்கள் கிளம்பி வாங்க. அலைச்சல் எதுக்குங்க குடும்பத்தோடு அலைஞ்சிக்கிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிரும். ஸோ ஓகே, நம்ம டேராக விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த லேஅவுட்டோட பேர் அர்காடியா ஏரோசிட்டி. எக்ஸாக்டாக நம்ம மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குது இங்கே, அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த லேஅவுட் இருக்குது. ஸோ இந்த லேஅவுட்லேருந்து உங்களுக்கு அப்கமிங் பரந்தூர் ஏர்போர்ட் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ட்ராவல் கூட இருக்காது, அவ்வளோ நியர்பையில் தான் இருக்குது. காஞ்சிபுரத்தோட அப்கமிங் நியூ பஸ் ஸ்டாண்டு, அதுவும் ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது. இங்கே நான் வெளியில் சொல்கிறேன், இந்த லேஅவுட்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலு, க்ளப் ஹவுஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, லெமன் ட்ரீ ஹோட்டல்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே வருது. ஏன்னா இது ஒரு லேஅவுட்டுன்னு சொல்லவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா டவுன்ஷிப். 180 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 plots கிட்ட இந்த லேஅவுட்டில் அவைலபிளாக இருக்குங்க. ஏன்னா இங்கே இருக்க பார்க்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பெரிய சைஸில் ஒவ்வொரு ஃபேஸிங்க்குமே பார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு நீங்கள் சென்னை மெட்ரோ சிட்டியில் கூட பார்க்க முடியாது. பட் காஞ்சிபுரம் மெட்ரோ சிட்டியில் இன்னைய தேதிக்கு நம்ம அர்காடி ஏரோசிட்டி லேஅவுட்டில் ப்ராப்ஷல் கொடுத்துட்ருக்குறாங்க. உள்ளேயே இந்த பார்க்கை தாண்டி அங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுட்பாலுக்கு கோர்ட்டு, கிரிக்கெட்டுக்கு கோர்ட்டு, பிக்கிள் பாலுக்கு கோர்ட்டு. பிக்கிள் பால்னு ஒரு கேம் இருக்கிறதே எனக்கு இந்த லேஅவுட்டுக்கு வந்து தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அன்னோன் கேம்ஸுக்கே கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 வகையான கேம்ஸுக்காக இன்டோர் கோர்ட் இருக்குது. அண்டு இந்த ரோடெல்லாம் பாருங்களேன், இது 60 அடி சாலை, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 33 அடி ரோடுன்னு நல்ல அகலமான பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்டு உள்ள 101 அம்யூனிட்டிஸுங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட்டில் ஆரம்பித்து இந்த மாதிரி பார்க்கு இப்படி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸ் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு இருக்க இந்த லேஅவுட்டுக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2,200 இந்த லேஅவுட் ஒரு டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. ஸோ ஒரு அப்ரூவ்டு லேஅவுட்டு. ஸோ 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ வாங்க, உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணுங்கள், சிபில் ஸ்கோரை செக் பண்ணுங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, உடனே லோனில் உங்களோட ப்ராஜெக்டை வாங்கிக்கோங்க. இல்லை நான் ரெடி கேஷாக வாங்குறேன்னா அதுவும் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி தேதிக்கு ப்ராப்ஷல் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, சாபு 3ன்னு. இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குகிற எல்லாருக்குமே 30 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஃப்ரீ, 30,000க்கான கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக ஷாப்பிங் போகிறதுக்கு தராங்க. அண்டு நீங்கள் இஎம்ஐயில் போகிறீங்கள, அந்த இஎம்ஐயில் போகும்போது இந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கே கொஞ்சம் நம்ம கடன் வாங்கி சிலர்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை கட்டவே ஒரு 2-3 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் இஎம்ஐயே ஃப்ரீயாக கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே ஒரு சூப்பர் ஆஃபரை இந்த சாபு 3ல் ப்ராப்ஷல் கொடுத்துருக்குறாங்க. 3 மாதம் இஎம்ஐ ப்ராப்ஷல் கட்டிடுவாங்க. நீங்கள் லோனில் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களா, இனிஷியல் அமௌண்ட்டே கடன் வாங்கி தான் வாங்க போகிறீங்களா, அந்த இனிஷியல் அமௌண்ட்டை இந்த ப்ராப்ஷல் கட்ட போகிற 3 மாதம் இஎம்ஐ டைம் யூஸ் பண்ணி இனிஷியல் அமௌண்ட்டுக்கான கடனை கட்டுங்க. 3 மாதம் ப்ராப்ஷல் உங்களோட கடனை கட்டும். அதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்காக நீங்கள் அந்த பேங்க் லோனை
அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபரை ப்ராப்ஷியல் கொடுக்குது. என்னப்பா நான் மொத்தமாக காசு கொடுத்து வாங்க போகிறேன்ப்பா, எனக்கு ஏதாவது இல்லையான்னா உங்களுக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக ப்ராப்ஷியலோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். கேஷில் வாங்குறவங்களுக்கும் ஆஃபர் இருக்குது, லோனில் வாங்குறவங்களுக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸை நம்ம ப்ராப்ஷியல் தான் ரெகுலராக தந்துட்டுருக்குறாங்க. ப்ராப்ஷியல் ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி. இவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சேத்பட்டில் இருக்குது. நீங்கள் நேராக போய் ஆஃபீஸ் பார்த்துட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கங்க. நான் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன். ஒரு லெஜிட்டான ஒரு ஜென்யூனான ஒரு ரியல் எஸ்டேட் ஃபேம் இன் சென்னை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸை ரெகுலராக கொடுத்துட்ருக்க நல்ல கம்பெனிஸில் ரீசெண்டாக ப்ராப்ஷியல் டாப்பில் இருக்காங்க. ஸோ ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனிக்கிட்ட உங்களோட ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்கன்னா நீங்களும் டாப்பில் கண்டிப்பாக போக முடியும். ஏன்னா அந்த கம்பெனி சும்மா டாப்புக்கு வராதில்ல, நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தா தானே வரும். ஸோ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்புங்க. இது ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட்டு. ஸோ இதை சுற்றி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க. அப்கமிங்கில் உங்களுக்கு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, பக்கத்துலேயே ஏர்போர்ட் வரப்போகுது. ஸோ இது மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஏரியாவில் நமக்குன்னு ஒரு காணி நிலம் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட போதும். நம்ம தான் நாளைக்கு டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு ஜூ, அதாவது ஒரு கோடீஸ்வரன் சொல்லலாம். நாளைக்கு நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கணும்னா இன்றைக்கே இங்கே உங்களோட ட்ரீம் ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கோங்க. வந்து ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டோட ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். இன்னொரு சூப்பரான ப்ராஜெக்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.